குட் மார்னிங் எவ்ரி ஒன். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? எல்லாருமே ஜாயின் பண்ணியாச்சா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ என்ன லாஜிக்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? டி 3DMQCHG. ஓகே, எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, எல்லாருமே கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இதுக்கான லாஜிக் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ ஸ்டேஷன் அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ரயில்வேங்கிறத நீங்கள் எப்படி எழுதுவீங்க, இதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே ஏபிசிடி வந்து எழுதிருங்க. எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஸ்டேஷன்ங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, STATION. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஏபிசிடியே தேவையில்ல, ரொம்ப பக்கத்தில் இருக்க லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து UWEYOVVன்னு கொடுத்துருக்காங்க. OVVன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டேஷன் அப்படிங்கறத இந்த மாதிரி எழுதியிருந்தாங்கன்னா ரயில்வேங்கிறத எப்படி எழுதுவோம்? ஸோ எஸ்ல இருந்து யூக்கு போனோம். அப்ப ஏபிசிடில எஸ்ல இருந்து யூக்கு போனோம் அப்படின்னா நம்ம என்ன எடுக்கணும்? +2 எடுக்கணும். டீல இருந்து டபிள்யூ போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? +3 எடுக்கணும். அப்படிதானே? +3 எடுக்கணும். ஏல இருந்து ஈக்கு போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? +4 எடுக்கணும். இந்த ஏபிசிடி எழுதிக்கோங்க. ஏபிசிடின்னு போட்டு இசட் வரைக்கும் நம்பர் போட்டுக்கோங்க. 1 2 3. ஸோ நம்ம எழுதுவோம் இல்லையா, போன கிளாஸ்ல எல்லாம் எழுதியிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி எழுதி நம்பர் போட்டுக்கோங்க. அடுத்து டீல இருந்து ஒய்க்கு வந்து +5 வரும். அடுத்து ஐல இருந்து ஓக்கு பாத்தீங்கன்னா +6 வரும். ஓல இருந்து விக்கு 7, இதுக்கு வந்து +8 வரும். அப்ப ரயில்வேக்கு அதே மாதிரி +2 3 4 5 6 7 8 எழுதணும். அப்ப ரயில்வே ஆறுல இருந்து +1 போட்டா என்ன வரும்? சாரி, +2 போட்டா என்ன வரும்? டி வரும். ஏல இருந்து +3 போட்டீங்கன்னா உங்களுக்கு டி வரும். அப்படிதானே? சோ ABCD. ஏ வந்து 1வது இடத்துல இருக்கும், டி வந்து 4வது இடத்துல இருக்கும். அப்போ +3. ஓகே, சோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது மனப்பாடமா தெரியல அப்படின்னா லெட்டர்ஸ் எழுதி 1ல இருந்து 26 வரைக்கும் நம்பர் போட்டுக்கோங்க. அடுத்து ஐல இருந்து +4 எடுக்கணும். +4 எடுத்தோம்னா என்ன வரும்? எம் வரும். எல் வந்து 12வது இடத்துல இருக்கும். சோ +5 எடுத்தோம் அப்படின்னா 17. 17th பிளேஸ்ல என்ன இருக்கும்? Q இருக்கும். டபிள்யூல இருந்து என்ன பண்ணணும்? +6 எடுக்கணும். +6 எடுத்தோம் அப்படின்னா 23 + 6. ஸோ 23 + 6ங்கும் போது சி வரும். ஏன்னா 29 கிடையாது ஏபிசிடில, 26 லெட்டர் தான். அதுக்கப்புறம் +3ங்கும் போது ஏபிசின்னு வரும். அதுக்கப்புறம் இதுல இருந்து +7 எடுக்கும்போது என்ன வரும்? 1 + 7 8. 8வது இடத்துல என்ன இருக்கும்? ஹச். ஒய் வந்து 25. 25 கூட 8 +8 ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? ஜி வரும். அப்படிதானே? ஸோ 7. ஸோ புரிஞ்சிருச்சா? அப்ப TDMQ. ஸோ TDMQCHGங்கிறது ஆப்ஷன் பி. புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஸோ இந்த பை சார்ட்டை பார்த்துக்கோங்க, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத பாருங்க. நான் ஆப்ஷன்ஸ் வந்து எழுதிடுறேன். ஸோ பை சார்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
கொஸ்டின் பாருங்க, ரெண்டு பேருக்குமே விசிபிளா தான் இருக்கு. சோ இது இங்கிலீஷ் மீடியம்கான கொஸ்டின், இது தமிழ் மீடியம்கான கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஈஸியான கொஸ்டின் தான். ஆப்ஷன்ஸ் எழுதிடுறேன். ஆப்ஷன் ஏ வந்து 18560, பி பாத்தீங்க அப்படின்னா 18620, சி வந்து பாத்தீங்கன்னா 14640, டி வந்து 16360. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுக்குள்ளே ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன்ஸ் எழுதிட்டேன். ஸோ லீப் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகே, பிரேம்குமார் 14640 சொல்லியிருக்கீங்க. ஓகே, கிருத்திகா மேம் ஆப்ஷன் சி, கௌஷிகா மேம் ஆப்ஷன் சி, யுவராஜ் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. ஓகே, மணிவண்ணன் ஆப்ஷன் சி, சூப்பர். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? எல்லாருமே ஆப்ஷன் சி தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? the pie chart shows the daily books sell in a shop. ஒரு கடையில டெய்லி விற்கக்கூடிய அந்த புக்ஸோட இது எண்ணிக்கை வந்து கொடுத்திருக்காங்க. how many math and poem books are needed in a leap year for sale. ஓகேவா? லீப் இயர்ல மேக்ஸ் போயம் புக் எவ்வளவு வந்து விற்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, லீப் ஆண்டில் கணிதம் மற்றும் கவிதை புத்தகங்கள் விற்பனைக்கு எவ்வளவு தேவைப்படுது? ஓகே, இதான் கொஸ்டின். லீப் இயர்னா எத்தனை எத்தனை வரும்? சோ இது கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளவு புக் விக்கிறாங்க. பசில் புக் வந்து 10, போயம் வந்து 15, காமிக் 15, ஸ்டோரி 20, மேக்ஸ் 25, இங்கிலீஷ் 15. இது ஒரு நாளோட சேல். எனக்கு லீப் இயர்னா எத்தனை? ஒரு வருஷத்துக்கு லீப் இயர்னா எத்தனை நாள் இருக்கும்? 366 நாள் இருக்கும். என்னென்ன புக் எல்லாம் கேட்டிருக்காங்க? மேக்ஸும் போயமும். மேக்ஸ் எத்தனை? 25. ஒரு நாளைக்கு மேக்ஸ் புக் 25 விற்கிறாங்க, போயம் வந்து 15 விற்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு மேக்ஸும் போயமும் சேர்த்தா எவ்வளவு விற்பாங்க? 40 புக்கு விற்பாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை புக்கு விற்பாங்க? 40 புக்கு. எனக்கு லீப் இயர்னா எத்தனை நாள் வரும்? 366 நாள் வரும். அப்போ 366 நாளுக்கு எத்தனை புக்கு விற்பாங்க? 366 இன்ட்டு 4ன்னு போடும்போது 6 நாள் 24. யூனிட் டிஜிட் பாருங்க, 4 வருது. ஓகே, 366 இன்ட்டு 40ன்னு போடணும். ஒரு நாளைக்கு 40 புக்கு விற்கிறாங்கன்னா 366 நாளைக்கு என்ன வரும்? 366 இன்ட்டு 40. ஸோ லாஸ்ட் ஜீரோல முடியும். ஸோ ஜீரோ வச்சு நம்மளால ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியாது. அடுத்து 6 4s are 24. அப்போ 4 வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாமா? அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஏன்னா மத்த ஆப்ஷன் எல்லாமே 6 2 6ல வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இதை மல்டிப்ளையே பண்ண வேண்டாம். ஆப்ஷன் வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம்? எலிமினேட் பண்ணி இதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். மல்டிப்ளை பண்ணாலும் இதே ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின். சோ இதுல வந்து லீப் இயர் இதை கரெக்டா பார்க்கணும். இயர்னு வாசிச்சிடக்கூடாது, லீப் இயர். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 365 நாள். அதே லீப் இயரா இருந்துச்சுன்னா 366 நாள் இருக்கும். ஏன்னா பிப்ரவரியில பாத்தீங்கன்னா 29 நாள் இருக்கும் லீப் இயர்னா. லீப் இயர்ங்கிறது எப்போ வரும்? 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். ஒரு இயர் வந்து லீப் இயரா நார்மல் இயராங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த இயர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2020 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? லீப் இயர். அந்த இயர் வந்து 4ஆல டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து லீப் இயர். அப்ப 4ஆல டிவைட் ஆகுதாங்கிறத எப்படி செக் பண்ணணும்? 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் 4ஆல டிவைட் ஆகும். இப்ப 2020 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? லீப் இயர். இப்போ நாம இருக்கக்கூடிய 2025 வந்து லீப் இயர் கிடையாது. ஏன்னா இது வந்து 4ஆல டிவைட் ஆகாது. ஓகே, தெளிவா புரியுதா? அடுத்த கொஸ்டின். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. என்ன லாஜிக்னு கண்டுபிடிங்க. நான் ஆப்ஷன்ஸ் எழுதிடுறேன். என்ன லாஜிக்னு கண்டுபிடிங்க. ஆப்ஷன் எழுதுறேன். ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா 12670. இதே லாஜிக்லே ஃபாலோ ஆகக்கூடிய ஆப்ஷன் 9554, 11774, 7433. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க.
11 7 74. ஓகே, பிரேம் ஆப்ஷன் சி. எல்லாருமே ஆப்ஷன் சி தான் சொல்லியிருக்கீங்க. பிரேம் ஆப்ஷன் சி, சித்ரா மேம் ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க. இதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி லாஜிக் வந்து யோசிப்பீங்க. ஆனா ஃபைனலா ஆன்சர் வந்து எல்லாருக்கும் சேமா தான் வரும். சோ ரெண்டு விதமா லாஜிக் யோசிக்கலாம், அப்படிதானே? ரொம்ப ஈஸி தானே. ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்ணா 13. 13 இன்ட்டு 3 39. ஸோ கரெக்ட் தானே. யுவராஜ் ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க. ஓகே, பிரேம் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் டி தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கலாம். இன்னொரு லாஜிக்கும் இதுல வருது இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணா 64, செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணா 25, 64 மைனஸ் 25 39. ஸோ ரெண்டு விதமா லாஜிக் வருது. ஸோ உங்களுக்கு வேற விதமாவும் லாஜிக் வந்திருக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நானே ரெண்டு லாஜிக் வந்து யோசிச்சிருக்கேன். ஸோ நீங்க என்ன மாதிரி லாஜிக் யோசிச்சிருக்கீங்க? எல்லாருமே ஆப்ஷன் டி தான் சொல்லியிருக்கீங்க. சூப்பர், ஆப்ஷன் டி. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு இப்படிதான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதுக்கு லாஜிக் வந்து யாருனாலும் எப்படினாலும் யோசிக்கலாம். ஓகே, இந்த 8 5 39 இது மூணுக்கும் ஒரு ரிலேஷன் கொண்டு வரணும். அதே மாதிரி 14 11 75 இது மூணுக்கும் இங்க என்ன லாஜிக்ல அந்த ரிலேஷன் கொண்டு வரீங்களோ அதே சேம் லாஜிக் வந்து ஃபாலோ ஆகணும். அதே லாஜிக் இங்க இருக்க ஆப்ஷன்ல எதுல வந்து ஃபாலோ ஆகுதோ அந்த ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணணும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப இதை எடுத்துக்கிறேன். 8 5 39 எந்த ரெண்டு நம்பர்னாலும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு நம்பரை எடுத்து கூட மூணாவது நம்பர் கொண்டு வரலாம். இல்ல செகண்டையும் தேர்டையும் எடுத்து கூட ஃபர்ஸ்ட் நம்பர் கொண்டு வரலாம். அப்ப 8 5 இருக்கா, அப்ப என்ன வரும்? ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் செகண்ட் நம்பர் என்ன வரும்? 8 பிளஸ் 5 13 வரும். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்ணி இன்ட்டு 3 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? தேர்ட் நம்பர் வந்து கிடைக்கா? 8 பிளஸ் 5 13, 13 இன்ட்டு 3 39. ஓகே, சோ இது ஒரு லாஜிக். ஓகே, சோ இன்னொரு லாஜிக் நான் என்ன மாதிரி யோசிச்சேன்னா, ஃபர்ஸ்ட் நம்பரை நான் ஸ்கொயர் பண்ணேன் 8 ஸ்கொயர் மைனஸ் ரெண்டாவது நம்பரை ஸ்கொயர் பண்ணேன் 5 ஸ்கொயர் 64 மைனஸ் 25. சோ எனக்கு என்ன கிடைச்சது? 39 வருது. இது செகண்ட் லாஜிக். ஓகே, சோ இந்த மாதிரி எத்தனை லாஜிக்னாலும் நம்ம யோசிக்கலாம் இந்த கொஸ்டினுக்கு. அப்ப இதே மாதிரி லாஜிக்ல ஏதாவது ஒரு லாஜிக் ஃபாலோ பண்ணி ஆன்சர் வந்துச்சுனாலும் ஓகே தான். இதே லாஜிக்ல வேற எங்க ஃபாலோ ஆகுதுன்னா, எல்லாருமே ஆப்ஷன் டி தான் சொன்னீங்க. சோ ஆப்ஷன் டி ல பாருங்க 7 பிளஸ் 4. சோ இது கரெக்டா வருதா? 7 பிளஸ் 4 வந்து 11. ஓகே, இந்த லாஜிக் படியும் கரெக்டா தான் வருது. 7 பிளஸ் 4 வந்து 11, 11 இன்ட்டு 3 33. கரெக்டா தான் வருது. இன்னொரு லாஜிக்கும் சொன்னேன். என்ன சொன்னேன்? ரெண்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணி டிஃபரன்ஸ் எடுக்கணும். 49 மைனஸ் 16. ஓகே, 7 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் போடும்போது உங்களுக்கு சேம் ஆன்சர் கரெக்டா தான் வருது. ஓகேவா? சோ அப்போ எந்த லாஜிக்னாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், ஆன்சர் கரெக்டா தான் வரும். இப்போ மற்ற இதெல்லாம் செக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 11 7 இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 18 ஆகிரும். 18 இன்ட்டு 3 54. ஆனா இங்க 74 இருக்கு. சோ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, கிளியரா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, இந்த கொஸ்டின் தான் இப்ப பார்த்தோமா? இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு மில்லியோட விலை 1 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் எழுதிடுறேன். ஒரு எம்எல் ஓட ரேட்டு 1 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ அது சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 37.5%, 14.28%, 35%, 28%. ஒரு எம்எல் ஓட ரேட் வந்து 1 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, யுவராஜ் 37.5 சொல்லியிருக்கீங்க. சூப்பர், எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஸோ சிம்பிளான கொஸ்டின். ஒரு எம்எல் ஓட ரேட்டு 1 ரூபா. ஸோ அந்த மாதிரி வச்சு பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அஜய் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஈஸியான கொஸ்டின் தான். 1 ml equal to 1 rupee. சுபாஷ் ஆப்ஷன் ஏ. கிருத்திகா மேம் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. சித்ரா மேம் ஆப்ஷன் ஏ. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
A dishonest milkman used to sell milk at 10% profit but uses 800 ml in place of 1 liter. Find the net profit person. ஒரு நேர்மையற்ற பால்காரர் 10% லாபத்தில் பாலை விற்றார். ஆனால் 1 லிட்டருக்கு பதிலாக 800 மில்லி அளவு மட்டுமே பயன்படுத்துகிறார். நிகர லாப சதவீதத்தை கண்டறியும் சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இந்த இடத்துல 1 லிட்டர்னு எடுக்க வேண்டாம். 1 லிட்டர்ங்கிறது நமக்கு எத்தனை 1000 ml. சோ 1000 ml எடுத்துக்கோங்க. ஓகே, 1 லிட்டர்ங்கிறது 1000 மில்லி, அப்படிதான் 1000 மில்லி லிட்டர். ஓகே, அப்போ 1000 ml. அப்போ பால் வாங்குறவங்க பாத்தீங்கன்னா இப்போ 1 லிட்டர் வாங்குறாங்க, 1000 ml வந்து வாங்குறாங்க. ஒரு எம்எல்லோட ரேட் எவ்வளவுன்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன், 1 ரூபான்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 1000 ருபீஸ் கொடுப்பாங்க, அப்படிதானே? அப்போ 1000 ருபீஸ் கொடுப்பாங்க. இப்ப என்ன பண்றாருன்னா 10% லாபத்துல விக்கிறாராம். ஓகே, அப்போ 1000 ml-க்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும்? 1000 ருபீஸ் கொடுக்கணும். ஆனா 10% லாபம்ங்கும் போது எவ்வளவு ரூபாய்க்கு விற்பாரு? இந்த 1000ல 10% பார்த்தா என்ன வரும்? இல்லன்னா 1000ல 110% பாருங்க, 110% பார்த்தா 1100 வரும். அப்படி இல்லன்னா 1000ல 10% ஃபர்ஸ்ட் பாருங்க, 10% பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிடைக்கும். அந்த 100 இது கூட ஆட் பண்ணலாமா? ஏன்னா 1000 ரூபாயில இருந்து எக்ஸ்ட்ரா 10% கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் கதை. ஓகேவா? சோ அப்போ 1000 ml-க்கு 1000 ரூபாய் ரேட்டு, அதுல அவருக்கு 10% லாபம் கிடைக்குது. அப்ப 1100 ரூபாய்க்கு என்ன பண்றாரு? விக்கிறாரு. அப்ப அந்த பொருளோட விற்ற விலை எவ்வளவு? 1100 ரூபாய். செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 1100 ரூபாய். ஓகே, இப்ப இன்னும் உள்ள ரீட் பண்ணுங்க. ஆனால் 1 லிட்டருக்கு பதிலாக 800 மில்லி அளவு மட்டுமே பயன்படுத்துகிறார். நல்லா பாருங்க, 1 லிட்டர் அளந்து கொடுக்க வேண்டிய இடத்துல வெறும் 800 ml மட்டும் தான் அளந்து கொடுக்கிறாரு. அப்ப அவருக்கு லாபம் கிடைக்குமா? ஏன்னா 1 லிட்டர்னா இந்த இடத்துல எவ்வளவு கொடுக்கணும்? 1000 ml அளந்து கொடுக்கணும். 1000 ml-க்கு பதிலா எவ்வளவு கொடுக்கிறாரு? 800 ml கொடுக்கிறாரு. ஆனா காசு எவ்வளவு வாங்குறாரு? 1100 ரூபாய் வாங்குறாரு. இப்ப 800 ml கொடுக்கிறாரு அப்படின்னா கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு ரூபாய் வாங்கணும்? 800 ரூபாய் வாங்கணும். லாபமே இல்லாம வாங்குறாருன்னா 800 ரூபாய் தான் வாங்கணும். அவர் அளந்து கொடுக்கும் போது நான் 1 லிட்டர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 800 தான் அளந்து கொடுக்கிறாரு. ஓகே, அப்ப 800 ml, அப்ப 800 ml வந்து எவ்வளவு ரூபாய்? 800 ரூபாய். அப்ப அது காஸ்ட் பிரைஸா? அப்ப காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 800 போட்டுடலாம். ஓகே, ஏன்னா அவர் கையில இருந்து இன்வெஸ்ட் பண்றது 800 ரூபாய் தான். 800 ரூபாய் தான் அவர் கொடுக்கிறாரு. ஆனா அவர் வாங்குறது எவ்வளவு? 800 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு எவ்வளவு ரூபாய் வாங்குறாரு? 1100 ரூபாய். தெளிவா புரியுதா? சோ 10% லாபத்துல விக்கிறாரு. அப்போ 1 லிட்டர் நான் அளந்து கொடுக்கறேன்னு மக்களை ஏமாத்துறாரு. அப்போ 1 லிட்டருக்கு 10% போது பாத்தீங்கன்னா 1000 ml-க்கு 10% போது 1100 ரூபாய். அப்ப அவர்கிட்ட மக்கள் கிட்ட இருந்து எவ்வளவு வாங்குவாரு? 1100 ரூபாய் வாங்குவாரு. 1 லிட்டருக்கு 1100 ரூபாய் வாங்குவாரு. ஆனா 1 லிட்டருக்கு அவரு 1000 ml அளந்து கொடுக்காம 800 ml தான் அளந்து கொடுக்கிறாரு. ஓகேவா? அப்ப 800 ml அளந்து கொடுத்தாருன்னா எவ்வளவு ரூபாய் வாங்கணும்? 800 தான் வாங்கணும், அப்படிதானே? அப்ப அதோட உண்மையான விலை எவ்வளவு? அதோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 800 ml அளந்து கொடுத்தா 800. செல்லிங் பிரைஸ் எவ்வளவு விக்கிறாரு? 1100க்கு. இப்ப நிகர லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து என்னவா இருக்கும்? சோ ப்ராஃபிட்ங்கிறது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அப்ப லாபம் வந்து எவ்வளவு இருக்கும்? 1100 மைனஸ் 800, 300ன்னு கிடைக்கும். சோ லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்ப லாபத்தை மேல போடுங்க, காஸ்ட் பிரைஸை கீழே போடுங்க. சோ 800 பெர்சன்டேஜ்ங்கிறதுனால இன்டு 100 போட்டுக்கோங்க. 00 கட் ஆகிரும். சோ திருப்பி கட் பண்ணலாமா? சோ ஒரு 8 8, 3 8 24. சோ திருப்பி வேற என்ன வரும்? 7 8 56, 5 8 40. சோ 37.5% வரும். 37.5%ங்கிறது ஆப்ஷன் ஏ. கிளியரா புரியுதா? இதுல காஸ்ட் பிரைஸ் எதுன்னு புரியுதா? ஏன்னா உண்மையான விலை தான் என்னது? 800 ml. ஒரு ml-க்கு 1 ரூபாய் எடுத்தாச்சு. அப்ப காஸ்ட் பிரைஸ் 800, செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 10% லாபத்துல விக்கிறாரு. 1 லிட்டர்ல 10%னா எவ்வளவு? 1100 ரூபாய். ஓகேவா? சோ அப்போ நமக்கு காஸ்ட் பிரைஸும் தெரியும், செல்லிங் பிரைஸும் தெரியும், லாப சதவீதம் வந்து கண்டுபிடிச்சாச்சு. கிளியரா? அடுத்த क्वेश्चन. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இதுக்கு ஆப்ஷன் தெரிஞ்சாதான் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண முடியும். சோ அந்த ஆப்ஷனை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க, ஏதாவது ஒரு லாஜிக் வந்து ஃபாலோ ஆகும். ஆப்ஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு லாஜிக் கிடைக்கும். ஒரு ஒரு ஆர்டரா போகும். நீங்க ஆப்ஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஆர்டரா போகும். எந்த ஆப்ஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆர்டரா போகுதுன்னு பாருங்க. ஏதாவது ஒரே பேட்டர்ன்லயே போகும். ஆக்சுவலா இதை நம்ம யோசிச்சு பண்ணோம் அப்படின்னா டைம் ஆகும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு லாஜிக் தோணும். $300 எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலா அந்த போன क्वेश्चनல பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் வந்து என்ன சொன்னோம்? 800ன்னு சொன்னோமா? செல்லிங் பிரைஸ் ஒன்னு என்ன இருந்துச்சு? 1100
100 இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் என்ன வரும்? 800 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 1100 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா லாபம் எவ்வளவு? 1100 மைனஸ் 800. அப்ப டிஃபரன்ஸ் எடுக்கும்போது என்ன கிடைக்கும்? 300 கிடைக்கும். ஓகே, சோ அப்ப ப்ராஃபிட் 300 வந்து இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது கிடைச்சது. சோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஆப்ஷன் டி. எல்லாருமே ஆப்ஷன் டி தான் சொல்லியிருக்கீங்க. சூப்பர். சோ இதை வந்து நீங்களா யோசிக்க வேண்டாம், என்ன லெட்டர் வரும்னு யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் கையில ஆப்ஷன் இருக்கு, ஆப்ஷனை அப்படியே தூக்கி போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, குயிக்கா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? எல்லாருமே ஆப்ஷன் டி தான் சொல்லியிருக்கீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நான் சப்ஸ்டியூட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ டி எஃப்ஐ டி, அடுத்து எஃப்எஃப்ஐடிஎன், எஃப்எஃப்ஐடிஎன் அப்படிதானே? ஸோ எஃப்எஃப் IDN. ஓகே, IDN இருக்கும். இப்போ இங்க ஏதாவது லாஜிக் எனக்கு கிடைக்குதான்னு பாருங்களேன். IDFI DN. ஸோ எந்த ஒரு இதுவுமே ஒரு கோர்வையா ஒரு கரெக்டா அந்த ஆர்டரா போகல. அப்போ நாம இதை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நீங்க பாருங்க, அடுத்த ஆப்ஷன் டி சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு ஆர்டர் கிடைக்கும் பாருங்களேன். மற்ற எதுலையுமே எந்த ஆர்டருமே கிடைக்காது. இப்போ எஃப் இருக்கா, இப்போ எஃப் சப்ஸ்டியூட் பண்றேன். IFFI, அடுத்து FII, FII, DNN, DNN. ஓகே, IFF ஐ. ஓகே, சோ இந்த மாதிரி பிரிச்சா கூட, இப்போ இப்படி பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், IFFIன்னு போகுது அப்படின்னு யோசிச்சா கூட அடுத்து IFFIன்னு போகல, இல்ல IFFIFன்னு போகுதுனாலும் அடுத்தும் அது மாதிரி போகல. அப்ப நாம இதை என்ன பண்ணிடலாம்? எலிமினேட் பண்ணிடலாம். இல்ல IFFIFN, IFFIFN அந்த இதுவும் போகல. சோ எப்படி பார்த்தாலுமே லாஜிக் இதுல போகல. இப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ நான் ஆப்ஷன் டி சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இங்க எஃப் இருக்கா, சோ எஃப் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. என், அடுத்து ஐஇ, அடுத்து எஃப், அடுத்து டி, அடுத்து ஐஎன். ஐ இருந்துச்சு, சோ ஐஎன். இப்ப பாருங்க இதுல எப்படி இருக்கு? IFFI NND. ஓகே, சோ இது வரை பிரிச்சுக்கோங்க. IFFI NND. அடுத்து பாருங்க IFFI NND. கரெக்டா? NND கிடைக்குது. புரியுதா? அப்ப என்ன லாஜிக்? IFFI NND. இதுதான் மாத்தி மாத்தி நமக்கு போகுது. புரியுதா? சோ இந்த ஆப்ஷன் டி சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் ஒரு லாஜிக் வந்து நமக்கு கிடைக்குது. மத்த ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு லாஜிக் கிடைக்கல. சோ ஆப்ஷன் டி கரெக்ட்னு சொல்லிடலாம். புரியுதா? ஏன்னா மத்த ஆப்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு ஒரு இதாவே போகல, ஒரு லாஜிக்காவே போகல. ஆனா இதுல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் எப்படி போயிருக்கு? FFI NND. இங்கேயும் அதே மாதிரி IFFI NND அந்த மாதிரி போயிருக்கா. அடுத்தும் IFFI NNDன்னு போயிருக்கு. சோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் பண்ணுங்க, அடுத்து தமிழ் மீடியம்க்கு கொஸ்டின் ஓபன் பண்றேன். இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். ஆப்ஷன்ஸ் எழுதிடுறேன். ஆப்ஷன் ஏ 3:7, பி வந்து 4:5, சி வந்து 5:4, டி வந்து 7:3. ஈஸியான கொஸ்டின் தானே? குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணிடலாம் இந்த கொஸ்டினுக்கு. ஓகே, யுவராஜ் 3:7 சொல்லியிருக்கீங்க. சூப்பர். எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. 24 லிட்டர். அதை பிரிங்க, ஆசிடு வாட்டரா பிரிங்க. ஆசிட் 3 பங்கு இருக்கு, வாட்டர் 5 பங்கு இருக்கு. ஸோ அப்போ 8 பார்ட் 24, 1 பார்ட் என்ன வரும்? 3 கிடைக்கும். அப்போ ஆசிட் வந்து 9 லிட்டர் இருக்கும், வாட்டர் வந்து 15 லிட்டர் இருக்கும். அப்போ 9/21 கிடைக்கும். ஸோ 15 + 6 21, 9/21, 3:7. அவ்வளோதான். பேப்பர் பண்ணே இல்லாமல் ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ குரூப் டில இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த அளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். பேப்பர் பண்ணே எடுக்க வேண்டாம். எல்லாருமே ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்கீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஸோ நீங்க இந்த லைவ் கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி ரெக்கார்டட் கிளாஸஸ்ல எவ்வளோ தரவா படிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே தரவா படிச்சிருங்க. ரெக்கார்டட் கிளாஸஸை நல்லா படிச்சீங்கன்னா தான் லைவ் கிளாஸ்ல வந்து உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நியூவா ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் வீக்லி பிளான் கொடுத்துருப்போம், அதுபடி கரெக்டா படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு 10 வாரம் இல்லைன்னா 8 வாரம் முடியும் போது ஆட்டோமேட்டிக்காவே லைவ் கிளாஸ்ல உங்களால ஸ்பீடா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தமிழ் மீடியம்க்கு கொஸ்டின் ஓபன் பண்ணிடுறேன். ஓகே, தமிழ் மீடியம் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ தமிழ் மீடியம் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க. ஈஸியான கொஸ்டின், ரொம்ப டைம் எடுக்காதீங்க.
நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன சொல்லியிருக்காங்க, 24 லிட்டர் மிக்சர் வந்து இருக்கு. இன் மிக்சர் ஆஃப் 24 லிட்டர் ரேஷியோ ஆஃப் ஆசிட் டு வாட்டர் இஸ் 3:5. ஆசிட் டு வாட்டரும் 3:5 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. 6 லிட்டர் வாட்டர் இஸ் ஆடட் டு த மிக்சர். இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 6 லிட்டர் தண்ணி வந்து ஊத்துறோம். அப்படி ஊத்தும் போது புதுசா கிடைக்கக்கூடிய ஆசிட் வாட்டரோட ரேஷியோ என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்போ தமிழ் மீடியம் பாருங்க. 24 லிட்டர் கலவையில் அமிலம் மற்றும் தண்ணீரின் விகிதம் 3:5. 6 லிட்டர் தண்ணீர் இந்த கலவையில் சேர்க்கப்படுகிறது. புதிய கலவையில் அமிலத்திற்கும் தண்ணீருக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 24 லிட்டர் இருக்கு. ஓகே, இதுல அமிலம் பாத்தீங்க அப்படின்னா 3 பங்கு இருக்கு. தண்ணீர் வாட்டர் பாத்தீங்க அப்படின்னா 5 பங்கு இருக்கு. அப்ப இந்த 24 லிட்டர்ங்கிறது மொத்தம் எத்தனை பங்கு? இந்த அமிலமும் இந்த தண்ணியும் சேர்ந்தது, ஆசிட்டும் வாட்டரும் சேர்ந்தது. அப்ப 3 + 5 என்ன வரும்? 8 பங்கு. அப்ப 8 பங்கு வந்து 24னா 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. 1 பார்ட் என்ன வரும்? 24/8 கிடைக்கும். சோ 3 அப்படின்னு வரும். ஓகே, அப்ப ஆசிட் எத்தனை பங்கு இருக்கு? 3 பங்கு இருக்கு. எனக்கு ஒரு பார்ட் 3னா 3 பார்ட் என்ன வரும்? 3 × 3 9. அப்ப ஆசிட் வந்து 9 லிட்டர் இருக்கும். வாட்டர் வந்து 5 பார்ட் இருக்கு. அப்ப வாட்டர் வந்து என்ன வரும்? 5 × 3 15 லிட்டர்னு கிடைக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா இப்படி இருக்கக்கூடிய கலவை எப்படி இருக்குன்னா ஆசிட் 9 லிட்டர் இருக்கு, தண்ணி 15 லிட்டர் இருக்கு. இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு 6 லிட்டர் தண்ணி ஊத்துறேன். அப்ப இது ஆசிட், இது வாட்டர். நான் தண்ணி ஊத்துறேனா அப்ப தண்ணி எது கூட போய் சேரும்? தண்ணி கூட தான் போய் சேரும். ஓகேவா? அப்ப தண்ணி வந்து தண்ணி கூட சேருதுன்னா இந்த இடத்துல நான் தண்ணி ஆட் பண்ணணும். சப்போஸ் நான் 6 லிட்டர் தண்ணிக்கு பதிலா ஆசிட், இந்த இடத்துல தண்ணீர்னு இல்லாம அமிலம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 6 எது கூட ஆட் பண்ணணும்னா இந்த 9 கூட ஆட் பண்ணணும். புரியுதா? சோ இந்த இடத்துல தண்ணீர் அப்படின்னு கொடுத்ததுனால நான் வாட்டர் கூட ஆட் பண்றேன். 15 + 6 அப்ப 9/21 கிடைக்கும். கட் பண்ணா என்ன கிடைக்கும்? 3 3 9 7 3 21. சோ 3:7 கிடைக்கும். 3:7ங்கிறது ஆப்ஷன் ஏ. சோ ஃபர்ஸ்ட் வந்து 24 லிட்டரை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அமிலம் தனியா வாட்டர் தனியா பிரிச்சிடணும். ஓகேவா? சோ அப்போ தண்ணி தனியா ஆசிட் தனியா பிரிச்சிடலாம். பிரிக்கும் போது 9 லிட்டர் அமிலமும் 15 லிட்டர் தண்ணியும் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா 6 லிட்டர் தண்ணி ஊத்துறோமா அப்ப அந்த தண்ணியை தண்ணி கூட ஆட் பண்ணணும். ஆசிட் ஊத்துனா அந்த இதை ஆசிட் கூட ஆட் பண்ணணும். ஓகே, அடுத்த கொஸ்டின். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, ஹெசிடேட் பண்ணாதீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் 1 மட்டும் ஃபாலோ ஆகுதா, இல்ல ரெண்டுமே ஃபாலோ ஆகுதா, இல்ல நெய்தர் நாரா, இல்ல எய்தர் ஆரா? எதா எய்தர் ஆரா நெய்தர் நாரா? ஆன்சர் பண்ணுங்க. 1 ஃபாலோஸா, 2 ஃபாலோஸா, போத்தா, நெய்தர் நாரா, எய்தர் ஆரா? ஆப்ஷன்ஸ் நானே சொல்லிட்டேன். நெய்தர் நார். ஓகே, நெய்தர் நார். ஓகே, நான் ஆப்ஷன்ஸ் எழுதிடுறேன். 1 ஃபாலோஸ்ன்னு வச்சுக்கோங்க, 2 ஃபாலோஸ்ன்னு வச்சுக்கோங்க, போத் ஃபாலோஸ்ன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே ஃபாலோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, போத் ஃபாலோ. அடுத்து நெய்தர் நார்னு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் இ வந்து எய்தர் ஆர். சிலாஜிசம் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் ரெக்கார்டர் கிளாஸ்ல. நெய்தர் நார், நெய்தர் நார். ஓகே, நெய்தர் நார். எல்லாருமே நெய்தர் நார் தான் சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா சிலாஜிசம் டாபிக் யாருமே நல்லா படிக்கல. ஸோ இதுக்கு நெய்தர் நார் வராது. 1 ஃபாலோஸும் வராது, 2 ஃபாலோஸும் வராது, போத் ஃபாலோஸும் வராது, எய்தர் ஆர் வரும். சிலாஜிசம் டாபிக்ல நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ரீசனிங்ல சிலாஜிசம் எடுத்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருப்பேன். ஆப்ஷன் இ எய்தர் ஆர். எப்ப எய்தர் ஆர் கேஸ் வந்து நாம யூஸ் பண்ணுவோம்? ஆன்சர் பண்ணுங்க. இப்போ கரெக்டா பாத்திருப்பீங்க. எக்ஸாம்ல இந்த தப்பு நம்ம பண்ணுவோம். நெய்தர் நார்னு சூஸ் பண்ணி விட்டு வந்துருவோம். அப்ப ரெண்டுமே ஃபால்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா என்ன செக் பண்ணணும்? ஓகே, இப்போ எல்லாருமே ஆப்ஷன் இ சொல்லியிருக்கீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த கொஸ்டினை. ஆக்சுவலா இது சிம்பிளான கொஸ்டின் தான். ஆனா எக்ஸாம்ல எல்லாரும் என்ன சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய்தர் நார் வந்து சூஸ் பண்ணுவாங்க. பட் நெய்தர் நார் வந்து ராங் ஆன்சர். இது சிலாஜிசம் டாபிக்ல தனியாவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எய்தர் ஆர் கேஸ் வந்து எங்கெல்லாம் வரும், எப்ப நாம செக் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஈக்குவேஷனை, இந்த இதை நல்லா பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை m less than s ன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ m less than n இருக்கு, இங்க s
சோ கண்டுபிடிக்க முடியாது. எம்முக்கும் எஸ்ஸுக்கும் ரிலேஷன் என்னால கண்டுபிடிக்க முடியாது. அப்படிதானே? சோ எம் லெஸ் தென் எஸ் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? சாரி, எம் லெஸ் தென் என். எம் லெஸ் தென் என் இருக்கு. இங்க என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி இருக்கு. பி பாத்தீங்கன்னா எஸ்ஸுக்கும் பிக்குமே எனக்கு ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிதானே? எஸ்ஸுக்கும் பிக்குமே சிம்பிள் பாருங்க, ஒன்னு இப்படி பார்க்க திரும்பிட்டு இருக்கு, ஒன்னு இப்படி திரும்பிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி ஆப்போசிட்ல திரும்பிட்டு இருந்தாலே என்னால ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிதானே? சோ அப்போ என்னால எஸ்ஸுக்கும் பிக்குமே ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப எஸ்ஸுக்கும் பிக்கும் ரிலேஷன் ஏதாவது நான் கண்டுபிடிச்சாதான் எம்முக்கும் பிக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியும். அப்ப நம்ம இது ஃபால்ஸ்ன்னு சொல்லிடலாம். அடுத்து எம்முக்கும் எஸ்ஸுக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியுமா? இப்பதான் சொன்னேன், என்னால எஸ்ஸுக்கும் பிக்கும் கண்டுபிடிக்க முடியாது. சோ அப்ப இதுவும் நான் ஃபால்ஸ்ன்னு சொல்லிடலாம். அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட், ரெண்டு கன்க்ளூஷனுமே எனக்கு ஃபால்ஸ் ஆயிருச்சு. அப்ப ரெண்டுமே ஃபால்ஸ் ஆயிட்டு அப்படின்னா நான் என்ன செக் பண்ணணும்? எய்தர் ஆர் கேஸ் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ரெண்டுமே ஃபால்ஸா இருக்கணும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு ஃபால்ஸ் ஆகணும். சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? இந்த இது சேமா இருக்கான்னு பார்க்கணும். இங்கேயும் எம் இருக்கணும், இங்கேயும் எஸ் இருக்கணும், இங்கேயும் எம் இருக்கணும், இங்கேயும் எஸ் இருக்கணும். ஓகே, கரெக்டா தான் இருக்கு. அடுத்து இந்த 3 சிம்பலும் இருக்கான்னு பார்க்கணும், இந்த 3 சைனும் இருக்கான்னு பார்க்கணும். லெஸ் தென், கிரேட்டர் தென், ஈக்குவல் டு, இந்த 3 சைனும் இருக்கான்னு பார்க்கணும். இந்த ரெண்டு இதுலயும் இந்த 3 சைன் இருக்கான்னு பாருங்க. லெஸ் தென் இருக்கு, கிரேட்டர் தென் இருக்கா? இருக்கு. ஈக்குவல் டு இருக்கா? இருக்கு. அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு ஃபால்ஸ், சாரி ரெண்டு கன்க்ளூஷனும் எனக்கு ஃபால்ஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சோ ரெண்டுமே எனக்கு ஃபால்ஸ் ஆயிருச்சு. அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, நான் சொல்லக்கூடிய சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கணும். லெஸ் தென் இருக்கணும், கிரேட்டர் தென் இருக்கணும், ஈக்குவல் டு இருக்கணும். ஓகே, லெஸ் தென் இருக்கணும், கிரேட்டர் தென் இருக்கணும், ஈக்குவல் டு இருக்கணும். 3 சிம்பிளுமே இருக்கா? அப்போ நான் என்ன சொல்லலாம்? எய்தர் 1 ஆர் 2 ஃபாலோஸ்ன்னு சொல்லலாம். புரியுதா? இப்ப இதே கன்க்ளூஷன் உங்களுக்கு எம் கிரேட்டர் தென் எஸ் ன்னு கொடுத்திருக்காங்க. ஒன்னாவது இது. ரெண்டாவது கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா எம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ் ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ப இங்க எம் வந்திருக்கு, இங்க எஸ் வந்திருக்கு, சோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே ராங்னு சொல்லிட்டோம். அப்ப எம் எஸ் வந்திருக்கு, அப்ப இது எய்தர் ஆர்னு போட்டு விட்டுருவாங்க. பட் இந்த இடத்துல எய்தர் ஆர் போடக்கூடாது. ஏன் புரியுதா? ஏன்னா 3 சிம்பிள் வரணும். லெஸ் தென் சிம்பிளும் அதுல இருக்கணும், கிரேட்டர் தென் சிம்பிளும் இருக்கணும், ஈக்குவல் டு சிம்பிளும் இருக்கணும். இப்ப நான் எழுதி இருக்கத பாருங்களேன், இங்க கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கு, இங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. சோ கிரேட்டர் தென் இருக்கு, ஈக்குவல் டு இருக்கு, லெஸ் தென் காணும். அப்ப இந்த இடத்துல எய்தர் ஆர்னு போடக்கூடாது. புரியுதா? சோ தெளிவா புரியுதா எங்க எய்தர் ஆர் போடணுங்கிறது? புரியுதா? ஏன்னா நிறைய பேர் வந்து 2 லெட்டர் சேமா வந்துருச்சா, அப்ப எய்தர் ஆர் ன்றதுக்கும் நமக்கு ரூல்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? ரெண்டுமே ஃபால்ஸ் ஆகணும். சோ ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது ரூல், 3 சிம்பிளுமே இருக்கணும். அப்படி இருந்துச்சு, இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா எய்தர் ஆர் ஃபாலோஸ். ஓகே, ஆப்ஷன் இ தான் கரெக்ட். கிளியரா புரியுதா? சோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எய்தர் 1 ஆர் 2 ஃபாலோஸ். அடுத்த क्वेश्चन. சோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? சோ சிலாஜிசம் வந்து ஈஸியான டாபிக். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒரு கொஸ்டின் தப்பா போட்டோம் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கும் நமக்கு மார்க் போகும், நெகட்டிவ்லயும் 1/3 மார்க் 0.3 மார்க் வந்து போயிடும். சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க, குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. போன கொஸ்டின்ல எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ டவுட் இருந்துச்சுன்னா ஹெசிடேட் பண்ணாதீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஈஸியான கொஸ்டின் தான். ரெண்டு ஈக்குவேஷன் வரும், சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சரை சொல்லிடலாம். ஆப்ஷன்ஸ் எழுதிடவா? ஆப்ஷன் ஏ வந்து 13, பி வந்து 17, சி வந்து 18, டி வந்து 12. கொஞ்சம் ஸ்பீடா ஆன்சர் பண்ணுங்க. 13. ஓகே, கௌஷிகா மேம் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஆப்ஷன் ஏயும் சொல்லியிருக்கீங்க, ஆப்ஷன் பியும் சொல்லியிருக்கீங்க. செவன்டீன், 13. ஓகே, ரெண்டுமே ஆன்சர் வருது அப்படிதானே? ஏ பி. அதுல பெரிய நம்பர் எதுன்னு சொல்லணும். ஆன்சர் பண்ணுங்க, ஈஸியான கொஸ்டின் தானே. சாகிர் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. ஆனா ஆப்ஷன் ஏ நீங்க நல்லா செக் பண்ணுங்க, சின்ன நம்பர் கேட்டிருக்காங்களா பெரிய நம்பர் கேட்டிருக்காங்களா? பாண்டி நீங்களும் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. சின்ன நம்பரா பெரிய நம்பரா? ஏபி சால்வ் பண்ணியிருப்பீங்க, கரெக்ட். ஸோ பெரிய நம்பர் சின்ன நம்பர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீங்க கண்டுபிடிச்சதுல எது பெரிய நம்பர்? ஓகே, 17.
ஸோ இதுவும் நமக்கு ஒரு வகையான கேர்லெஸ் மிஸ்டேக் தான். ஏன்னா ஆன்சர் வந்து வரும்போது சால்வ் பண்ணும்போது 13ம் வரும் 17ம் வரும். அது ரெண்டுல எது பெரிய நம்பரோ அதை ஆன்சரா சொல்லணும். நம்ம எக்ஸாம் பதட்டத்துல 13 சூஸ் பண்ணி விட்டோம்னா அவ்வளவு தூரம் நம்ம உட்கார்ந்து சால்வ் பண்ணி அந்த டைமும் வேஸ்ட், அந்த கொஸ்டினுக்கான மார்க்கும் போகும், பிளஸ் நெகட்டிவ் மார்க்கும் போயிடும். ஸோ அதனால ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கவனமா அட்டன் பண்ணணும் கொஸ்டினை. நம்ம வீட்ல இருந்து எவ்வளோ படிக்கிறோம், எவ்வளோ பிராக்டிஸ் பண்றோம், அது எல்லாத்தையும் விட எக்ஸாம் ஹால்ல எவ்வளோ ஒரு கான்ஷியஸா இருந்து பெர்ஃபெக்டா எக்ஸாம் எழுதுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ரொம்ப அட்டென்டிவா இருக்கணும் எக்ஸாம் எழுதும்போது. ஓகே, ஆப்ஷன் பி. நிறைய பேர் ஆப்ஷன் பி தான் சொல்லியிருக்கீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். The sum of the two numbers is 30. 4 times one number is more than 3 times the other number. Find the larger number. ரெண்டு எண்களின் கூட்டுத்தொகை 30ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நான் அந்த ரெண்டு நம்பரை எப்படி எடுத்துக்கிறேன்? A, B ன்னு எடுத்துக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் நம்பர்னு எடுத்துக்கிறேன், இது செகண்ட் நம்பர்னு எடுத்துக்கிறேன். அந்த ரெண்டையும் நான் கூட்டினேன் அப்படின்னா ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 30 கிடைக்கும். ஸோ 30ன்னு போட்டுக்கிறேன். ஒரு எண்ணின் 4 மடங்கு மற்றொரு எண்ணின் 3 மடங்கை விட 1 அதிகம். ஒரு எண்ணின் 4 மடங்கு, இந்த நம்பரோட 4 மடங்கு. ஃபர்ஸ்ட் வரியை ரீட் பண்ணுங்க. ஒரு எண்ணின் 4 மடங்கு, ஏ தான் ஃபர்ஸ்ட் நம்பர், அதோட 4 மடங்குனா 4 இன்ட்டு ஏ, 4A. ஓகே, சோ ஒரு எண்ணின் 4 மடங்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கான்? மற்றொரு எண் என்னது? பி. அந்த மற்றொரு எண்ணின் 3 மடங்கு. ஓகே, 3 மடங்கு, அதுக்கு 3 போட்டுக்கிறேன். 3 மடங்கை விட 1 அதிகம். ஓகே, 1 அதிகமா? 1 அதிகம்னு சொல்லியிருக்காங்களா? அதிகம்ங்கிற வார்த்தைக்கு நான் பிளஸ் போட்டுக்கிறேன். 1ன்னு சொல்லியிருக்காங்களா? அதுக்கு 1 போட்டுக்கிறேன். ஓகே, தெளிவா புரியுதா? ஒரு எண்ணின் 4 மடங்கு, ஒரு எண்கிறது நான் ஏ. ஓகே, சோ இந்த நம்பர் எடுத்துக்கிறேன். இதோட 4 மடங்கு 4 இன்ட்டு ஏ. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றொரு எண்ணின் 3 மடங்கை விட 1 அதிகம். மற்றொரு எண் என்னது? பி. அதோட 3 மடங்கு என்ன வரும்? 3 இன்ட்டு பி. ஓகே, 1 அதிகமா? அதிகம்ங்கிற வார்த்தைக்கு நான் பிளஸ் போட்டுக்கிறேன். சப்போஸ் இந்த இடத்துல குறைவு அப்படின்னு போட்டிருக்காங்க, 1 கம்மி அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல பிளஸ் போடக்கூடாது, மைனஸ் போடணும். அப்ப 3b பிளஸ் 1ன்னு போட்டுருவேனா? ஓகே, சோ இப்போ எனக்கு இதை எப்படி எழுதலாம்? 4a மைனஸ் 3b ஈக்குவல் டு 1ன்னு போட்டுக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இதை ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏபியோட வேல்யூ கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா நீங்க 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 4 ஆல மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4a பிளஸ் 4b ஈக்குவல் டு 120 கிடைக்கும். ஓகே, சோ அப்ப நம்ம எப்படினாலும் நீங்க சால்வ் பண்ணலாம். ஈக்குவேஷன் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. இத ஃபுல்லா 4 ஆல மல்டிப்ளை பண்ணி இல்ல 3 ஆல மல்டிப்ளை பண்ணி நீங்க b ய கூட கேன்சல் பண்ணலாம். 4 ஆல மல்டிப்ளை பண்ணி a ய கூட கேன்சல் பண்ணலாம். அது நம்மளோட விஷ் தான். ஓகே, சோ இப்ப கேன்சல் பண்ணும்போது அடையாளத்தை மாத்தணும். மைனஸ் இங்க மைனஸ், இங்க மைனஸ், சோ கேன்சல் ஆகிரும். 4 3 7, 7b. சோ மைனஸ் 7b ஈக்குவல் டு மைனஸ் 119. பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பர்ல என்ன அடையாளம் இருக்கோ அதை அப்படி போடணும். சோ இந்த இதெல்லாம் சின்ன வயசுல நம்ம படிச்சதுதான். இங்க பிளஸ் இருந்தா இங்க மைனஸ் போடணும், இங்க பிளஸ் இருந்தா இங்க மைனஸ். அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிரும். அப்போ b ஈக்குவல் டு 119/7. அப்ப என்ன வாய்ப்பாடால கட் ஆகும்? 17ஆல கட் ஆகும். அப்படிதானே? ஏன்னா இங்க 7 இருக்கு, இங்க 9ல வரணும்னா 7 7s are 49. அப்போ உங்களுக்கு 17 அப்படின்னு கிடைக்கும். அப்ப b யோட வேல்யூ வந்து 17 கிடைச்சிருது. இப்போ எனக்கு பெரிய நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகேவா, நான் கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரு நம்பரோட வேல்யூ தான். இன்னொரு நம்பர் கண்டுபிடிச்சாதான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது பெருசு அப்படின்னு நான் போட முடியும். அப்ப இந்த b 17 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a plus b equal to 30 இருக்கா? அப்ப a என்ன கிடைக்கும் உங்களுக்கு? a plus 17 equal to 30. இதுல இருந்து a யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 30 minus 17 13 அப்படின்னு கிடைக்கும். அப்ப a யோட வேல்யூ 13, b யோட வேல்யூ 17. அப்ப ரெண்டுல எது பெரிய நம்பர்? 17 தானே? அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து 17. ஓகே, அடுத்த क्वेश्चन. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போறீங்க, அது ரெண்டையும் சால்வ் பண்ண போறீங்க. சோ இதுக்கான படம் எப்படி வரும்னு சொல்லுங்க. வில்லேஜஸ், பாய்ஸ், கேர்ள்ஸ். கிராமவாசிகள், அதாவது வில்லேஜஸ், ஆண்கள்னா பாய்ஸ், பெண்கள்னா கேர்ள்ஸ். இதுக்கு படம் எப்படி வரைவீங்க? இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு சொல்லுங்க. ஏ, பி, சி, டி. நல்லா யோசிச்சு ஆன்சர் சொல்லுங்க, படக்குன்னு தப்பா சொல்லிடாதீங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ. யுவராஜ் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் ஏ எப்படி வரும்? ஆப்ஷன் ஏ வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா சம் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ்ன்னு சொல்ல முடியாது இல்லையா? சம் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அப்படிதானே? ஏன்னா ஆப்ஷன் ஏ சொன்னீங்கன்னா சம் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ்ங்கிறதும் வந்துடும். சில பெண்கள் சில ஆண்கள் அப்படிங்கிறது வராது. ஏன்னா ஆண்கள் வேற இது, பெண்கள் வேற இனம், அப்படிதானே? ஓகே, ஆப்ஷன் சி. ஓகே, ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. சூப்பர். எல்லாருமே இப்போ ஆப்ஷன் சி தான் சொல்லியிருக்கீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
ஸோ இப்போ வில்லேஜர்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் இதுக்கு எப்படி இது பண்ணலாம்? இப்போ வில்லேஜர் நான் நார்மலா படம் வரைகிறேன். இந்த 3 வார்த்தையை வச்சு நான் வரைகிறேன்னா இது வில்லேஜர் வரையலாம். இந்த சர்க்கிள் வந்து நான் வில்லேஜர்ஸ் கிராமவாசிகள்னு வரையலாம். ஓகேவா? கிராமவாசிகள் ஆண்கள் பெண்கள். அப்ப சில கிராமவாசி வந்து எப்படி இருக்கலாம்? ஒரு கிராமத்துல வசிக்கவங்கள தான் நாம கிராமவாசின்னு சொல்லுவோம். அப்ப சில கிராமவாசிகள் வந்து எப்படி இருக்கலாம்? பாய்ஸா இருக்கலாம். சில கிராமவாசி வந்து எப்படி இருக்கலாம்? கேர்ள்ஸா இருக்கலாம். ஓகே, அப்ப நமக்கு ஆப்ஷன் சி வந்து கரெக்டா இருக்கும். புரியுதா? இதை நீங்க வில்லேஜர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சில கிராமவாசிகள் வந்து பெண்களா இருக்கலாம், சில கிராமவாசிகள் வந்து ஆண்களா இருக்கலாம். அப்ப ஆப்ஷன் சி வந்து நமக்கு கரெக்ட். இப்போ ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா தனித்தனியா போட்டிருக்காங்க. கிராமவாசிகள் பெண்கள் ஆண்கள் யாருக்குமே சம்பந்தம் இல்லைன்னு போட்டிருக்காங்க. அது எப்படி சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும்? சோ அப்போ இதை நாம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இது ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்காங்க. சோ இது ரெண்டையும் சேர்த்துனா அப்போ பெண்கள் வந்து கிராமவாசிகளா இருக்க முடியாதா? சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துரும். சோ ஆப்ஷன் டி தப்பு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஒண்ணு டச் பண்ணி போட்டிருக்காங்க. இப்ப இத வந்து நாம வில்லேஜர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இத பாய்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இத கேர்ள்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சில கேர்ள்ஸ் வில்லேஜஸ்ங்கிறது கரெக்டா வரும், சில பாய்ஸ் வில்லேஜஸ்ங்கிறது கரெக்டா வரும். ஆனா சில கேர்ள்ஸ் பாய்ஸ்ங்கிறது நமக்கு தப்பு, அப்படி சொல்ல முடியாது. அதனால ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் நாம கரெக்ட்னு சொல்லிடலாம். தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின். ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். யூனிட் டிஜிட் மட்டும் என்னன்னு சொல்லுங்க. யூனிட் டிஜிட் என்னன்னு சொல்லுங்க, பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்குள்ள ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஒரு செகண்ட் தான், ஒரு செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். யூனிட் பிளேஸ்ல என்ன வரும்? சூப்பர், யுவராஜ் 0 சொல்லியிருக்கீங்க. ஸோ யூனிட் பிளேஸ்ல என்ன வரும்? பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம், 0. யூனிட் பிளேஸ்னா என்னது? அந்த கடைசி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் 1வது இலக்கம். ரொம்ப ஈஸி. எல்லாருமே 0 தான் சொல்லியிருக்கீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த கொஸ்டின்லாம் எக்ஸாம்ல ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டு அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போயிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க எழுதக்கூடிய 100 கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100மே கஷ்டமா இருக்க போறது இல்ல, 100மே ஈஸியா இருக்க போறது இல்ல. 100ல பாத்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டின் இருக்கும், மாடரேட்டான கொஸ்டின் இருக்கும், டிஃபிகல்ட்டான கொஸ்டின் இருக்கும். நமக்கு டைம் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம். அந்த 1.5 மணி நேரத்தை நாம எப்படி புத்திசாலித்தனமா ஸ்பிளிட் பண்றோம் அப்படிங்கறதா எக்ஸாம்ல நம்மளோட ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா 1.5 மணி நேரத்துல ஈஸியான கொஸ்டின் வந்து 70% இருக்கும், இல்லனா அட்லீஸ்ட் ஒரு 60% கேட்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த 60% ஈஸியான கொஸ்டின் எல்லாம் அட்டெண்ட் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் இதுல கிடைக்கக்கூடிய டைம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மாடரேட்டான கொஸ்டின்ல ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுலயும் போக டைம் இருக்கும்போது டிஃபிகல்ட்டான கொஸ்டின் ஒரு 10% தான் கேட்டிருப்பாங்க. அப்ப அந்த 10% லாஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 80க்கு மேலேயே எக்ஸாம்ல அட்டெண்ட் பண்ணிடலாம். 80 to 90 கிட்ட நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணிடலாம். ஆனா நிறைய பேர் அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாம எடுத்ததுமே அந்த 10% டிஃபிகல்ட்டான கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதை எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. சோ அப்படி பண்ணக்கூடாது. சோ இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல அட்டெண்ட் பண்ணி முடிச்சிடணும். என்ன சொல்லியிருக்காங்க? the digit in the units place of the product. ஓகே, கொடுத்திருக்க நம்பரோட யூனிட் பிளேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 4927 இருக்குன்னா இதை நாம என்ன சொல்லுவோம்? யூனிட், 1வது இலக்கம்னு சொல்லுவோம். இந்த பெருக்கு தொகையின் ஒன்றிலக்க இடத்தில் உள்ள எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதை என்ன சொல்லுவோம்? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவோம்? யூனிட் 10th பிளேஸ், 100வது பிளேஸ், அதுக்கப்புறம் வந்து என்னது? 1000, அதுக்கப்புறம் 10,000. ஓகே, சோ இப்போ யூனிட் பிளேஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. யூனிட் பிளேஸ்னா என்னது? இந்த ஓரத்துல இருக்கிறது 7, 5, 3, 9 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 7, 5, 8, 3, 9. சோ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 5, 7, 35. சோ 35 கிடைக்குமா? அதுல யூனிட் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த யூனிட் பிளேஸ்ல இருக்கிறது மட்டும் 5. ஓகே, 5 × 8. சோ அப்ப இந்த 7ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 35 எடுக்க கூடாது, யூனிட் பிளேஸ்ல வர்றதை மட்டும் எடுக்கணும். இப்ப 5 × 8 என்ன வரும்? 40. 40 கிடைக்குமா? 40ல யூனிட் பிளேஸ் என்ன இருக்கு? 0 இருக்கு. அப்ப 0 × anything உங்களுக்கு லாஸ்ட் யூனிட் பிளேஸ்ல 0 தான் வரும். அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னா 0. புரியுதா? யூனிட் அந்த ஒரு இதுல இருக்கிறத மட்டும் தான் எடுக்கணும். அந்த 1வது இலக்கத்துல என்ன இருக்கோ அது மட்டும் தான் எடுக்கணும். இப்ப 7 × 5 35, 35 × 8 அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு கடைசி ஆன்சர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னாலும் 0 தான். இப்போ 35 × 8 3 24, அடுத்து 9. சோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு கடைசி நீங்க பார்த்தாலும் 0 தான் வரும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது டைம் எடுக்கும். அதனால ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணும்போது யூனிட் பிளேஸ்ல என்ன வருதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது யூனிட் பிளேஸ்ல என்ன வருதுன்னு பாருங்க. அப்படி பார்க்கும்போது குயிக்கா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, அடுத்த क्वेश्चन. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. என்ன கேட்டிருக்காங்க? இதுல ஆடு ஒன் அவுட்டா? ஆடு ஒன் பேர். ஓகே, சோ எது வந்து ஆடு ஒன் அவுட்ங்கறத கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்ல இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா நீங்க ரீட் பண்ணணும். கொடுத்திருக்கிறதுல 4 இதுல 1 ஆடு ஒன் அவுட், 1 வந்து வேற லாஜிக் ஃபாலோ பண்ணுது. அது என்னங்கறத சொல்லுங்க.
மூணு இது சேம் லாஜிக் ஃபாலோ பண்ணுது, ஒன்னு வந்து வேற லாஜிக் ஃபாலோ பண்ணுது. சோ ஒன்னு மட்டும் வித்தியாசமா இருக்கு. இதுக்குள்ளே ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஆப்ஷன் சி. சூப்பர், யுவராஜ் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். 40 240 மாத்தணும். என்ன பண்ணணும்? 4 6 ஆர் 24. அப்போ 6 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 25 150 மாத்தணும். ஸோ 6 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 30 180 மாத்தணும். 6 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 35 280 மாத்தணும். ஆனா 35 6 ஆல மல்டிப்ளை பண்ணா 210 கிடைக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் ஆட் ஒன் அவுட். சிம்பிளான கொஸ்டின். ஸோ ரீசனிங்ல இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்லாம் இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்றேன், எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு அட்டன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மாடரேட்டான கொஸ்டின். நீங்க இப்போ வீட்டில் உட்காந்து ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்கனாலும் அதே ஆர்டர்லேயே அட்டன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் ஃபர்ஸ்ட், அப்புறம் மாடரேட்டு, அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 40 240 மாத்தணும்னா 6 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 25க்கும் 150க்கும் ரிலேஷன் என்னது? 6 ஆல மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும். 30க்கும் 180க்கும் என்ன ரிலேஷன்? 30 6 ஆல மல்டிப்ளை பண்ணா 180 கிடைக்கும். அப்ப 35 அப்ப இங்க இந்த மூணுக்கும் லாஜிக் பாருங்க. 6 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. இப்ப இத 6 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 210 கிடைக்கும். 6 5 30 210 கிடைக்கும். ஆனா இங்க 218 இருக்கு. அப்ப இதுதான் ஆட் ஒன் அவுட். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, ஏன்னா மூணு இது சேமா இருக்கு. ஆப்ஷன் ஏ பி டி மூணுமே சேமா இருக்கு. ஆப்ஷன் சி தான் நாம ஆட் ஒன் அவுட்னு சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஈஸியான கொஸ்டின் தான். ஆப்ஷன்ஸ் எழுதிடுறேன். ஆப்ஷன் பி வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 1 11 1 20 1 30. ஓகே, ஸோ 1,11,000. சி வந்து 1 20 சொல்லியிருந்தாங்க. டி வந்து 1 30. ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க? இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் பீரியட் ஈக்குவல் டு ப்ராஃபிட். எங்க சொல்லி கொடுத்திருக்கேன்? பார்ட்னர்ஷிப் டாபிக்ல சொல்லி கொடுத்திருக்கேன் ரெக்கார்டட் கிளாஸ்ல. ஓகே, 1 20. ஓகே, 1,20,000. நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் இன்டு டைம் பீரியட் ஈக்குவல் டு ப்ராஃபிட். இதுதான் கான்செப்ட். ஆன்சர் பண்ணுங்க. ஸோ லைவ் கிளாஸ்ல ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே எந்த கொஸ்டினுக்குனாலும் நீங்க வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனா டெய்லி லைவ் அட்டன் பண்ணுங்க. நீங்க ரெக்கார்டட் கிளாஸஸோட பிளான் கம்ப்ளீட் பண்றதுக்கு கரெக்டா ஒரு 8 வாரம் வரும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். கன்சிஸ்டண்டா ஒரு 8ல இருந்து 10 வாரம் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா மேக்ஸா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், ஜிகே எல்லாத்தையும் பத்தின ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, எல்லாருமே ஆப்ஷன் சி தான் சொல்லியிருக்கீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஆப்ஷன் சி ரொம்ப ஈஸி. இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் பீரியட் ஈக்குவல் டு ப்ராஃபிட், அவ்வளவுதான். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஈஸியான கொஸ்டின் தான். பானி ஸ்டார்டட் a business by investing rupees 55,000. பானின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான். எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான்னா 55,000 ரூபாய். ஓகே, 55,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். 5 மாசத்துக்கு அப்புறம், ஆஃப்டர் 5 months, 5 மாசத்துக்கு அப்புறம் சந்தீப்னு ஒருத்தன் வர்றான். ஜாயின் த பிசினஸ், அந்த பிசினஸ்ல சேர்ந்துக்கிறான். ஆஃப்டர் a year, the profit between பானி அண்ட் சந்தீப் இஸ் இன் த ரேஷியோ 11:14. ஒரு வருஷம் ரெண்டு பேரும் அப்படியே பிசினஸ்ல இருக்காங்க. ஓகே, பானி வந்து பாத்தீங்கன்னா வருஷத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே பிசினஸ்ல இருக்கான், அப்படிதானே? ஆஃப்டர் ஏ இயர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பிசினஸ் முடியக்கூடிய நாள் எவ்வளவு? 1 year கரெக்டா, அப்படிதானே? 1 year கரெக்டா பிசினஸ் வந்து ரன் பண்றாங்க. பானி தான் பிசினஸை ஸ்டார்ட் பண்றான். அவன் ஆரம்பத்துல இருந்தே பிசினஸ்ல இருப்பான். அப்போ 1 year ஃபுல்லாவே யார் இருப்பா? பானி வந்து பிசினஸ்ல இருப்பான். ஆனா இந்த சந்தீப்புங்கவே எப்போ வரான்? 5 மாசத்துக்கு அப்புறம் தான் வரான். ஆஃப்டர் 5 months. அப்போ பானி ஸ்டார்ட் பண்ணி 5 மாசத்துக்கு அப்புறம் சந்தீப் வரான்னா சந்தீப் எத்தனை மாசம் பிசினஸ்ல இருந்திருப்பான்? 7 மாசம் இருந்திருப்பான். புரியுதா? ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாசம்.
பாணி பாத்தீங்கன்னா 12 மாசம் ஃபுல்லாவே இருந்திருப்பான். ஏன்னா அவனை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டார்டிங்ல இருந்தே அவன் இருக்கான், அவன் தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான், வருஷம் கடைசியில தான் பிசினஸ் முடியுது. அப்போ ஒரு வருஷம் ஃபுல்லா அவன் பிசினஸ்ல இருந்திருப்பான். இவன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 5 மாசத்துக்கு அப்புறம் தான் சந்தீப் வரான். அப்போ 5 மாசத்துக்கு அப்புறம்னா ரிமைனிங் எத்தனை மாசம் இருக்கும், ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். ஃபர்ஸ்ட் 5 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சந்தீப் வரானா 7 மாசம். அந்த 7 மாசம் மட்டும்தான் யார் இருப்பா, சந்தீப் இருப்பான். இதை புரிஞ்சுக்கணும் நீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ஷேரை பிரிச்சுக்கிறாங்க. ஒருத்தனுக்கு 11 பார்ட் போகுது, வாணிக்கு 11 பார்ட் போகுது, சந்தீப்புக்கு 14 பார்ட் போகுது. ஓகே, வாட் இஸ் த அமௌண்ட் இன்வெஸ்டட் பை சந்தீப்? சந்தீப் வந்து எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான்? ஓகே, இந்த ரேஷியோ பார்த்தாலே தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்தவனுக்கு கம்மியான அமௌண்ட் தான் போகுது, வாணிக்கு 11 பங்கு தான் போகுது. ஆனா சந்தீப்புக்கு அதிகமான பங்கு போகுது அப்படின்னா கண்டிப்பா அவன் வந்து வாணியை விட அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருப்பான். 55,000 விட அதிகமா இருக்கும். ஓகே, வாணி என்பவர் ரூபாய் 55,000 முதலீடு செய்து ஒரு தொழிலை துவங்கினார். 5 மாதங்களுக்கு பிறகு சந்தீப் என்பவர் அவருடன் தொழிலில் இணைகிறார். ஓராண்டுக்கு பிறகு வாணி மற்றும் சந்தீப் ஆகியோர் இடையிலான லாபத்தின் விகிதம் 11:14. சந்தீப் முதலீடு செய்த தொகை எவ்வளவு? ஓகே, வாணின்னு ஒருத்தர் இருக்கான், 55,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். அவன் வருஷத்தோட கடைசி வரைக்கும் இருக்கான், ஒரு வருஷம் ஃபுல்லா பிசினஸ்ல இருக்கான். ஓகே, அப்போ ஒரு வருஷத்தை நம்ம 12 மாசம் எடுத்துக்கலாமா, 12 மந்த்ஸ். அப்ப 55,000 எவ்வளவு நாள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான், 12 மாசம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். அடுத்து சந்தீப் இருக்கான், 5 மாசத்துக்கு அப்புறம் தான் வரான். 5 மாதங்களுக்கு பிறகு சந்தீப் வந்து தொழில வந்து சேர்ந்துக்கிறான். அப்போ 5 மாசம் முடிஞ்சு போச்சு, பிசினஸ் ஆரம்பிச்சு 5 மாசம் முடிஞ்சு போச்சுன்னா மீதி எத்தனை மாசம் மட்டும் சந்தீப் தொழில இருப்பான், 7 மாசம் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவான். ஓகே, அப்ப அவன் எவ்வளவு மாசம் இன்வெஸ்ட் பண்றான், 7 மந்த்ஸ் இன்வெஸ்ட் பண்றான். வருஷ கடைசியில எவ்வளவு ரூபாய் பங்கு பிரிக்காங்க, ஒருத்தனுக்கு 11 பார்ட், வாணிக்கு 11 பார்ட்டும் சந்தீப்புக்கு 14 பார்ட்டும் போகுது. அப்ப நமக்கு என்ன தெரியும், இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் பீரியட் ஈக்குவல் டு ப்ராஃபிட்னு தெரியும். சோ ஃபர்ஸ்ட் உள்ளவன் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கான், 55,000 into 12. So okay, so ரெண்டாவது உள்ளவன் பாத்தீங்கன்னா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பான் தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். சோ x ன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு டைம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான், 7 ஈக்குவல் டு ப்ராஃபிட். ஓகே, ப்ராஃபிட் எவ்வளவு, ஒருத்தனுக்கு 11 பங்கு. வாணி இது சந்தீப்போடது. ஓகே, வாணிக்கு எவ்வளவு ரூபாய் போகுது, 11 பங்கு போகுது. சந்தீப்புக்கு எவ்வளவு பங்கு போகுது, 14 பங்கு போகுது. ஓகே, சோ இத ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கிறது நார்மல் கால்குலேஷன் தான். இத ஃப்ரேம் பண்ணணும் கரெக்டா. இந்த இடத்துல பிகினர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா 5 மாசத்துக்கு அப்புறம்னு வாசிக்க மாட்டாங்க, ஆஃப்டர் 5 மந்த்ஸ் போடாம இந்த 7க்கு பதிலா 5ன்னு போட்டு விட்டுருவாங்க. ஓகே, அந்த வரிய கரெக்டா வாசிக்கணும். என்ன சொல்லிருக்காங்க, 5 மாசம் தான் அவன் பிசினஸ்ல இருந்தான்னு சொல்லிருக்காங்களா, இல்ல 5 மாசத்துக்கு அப்புறமா வந்திருக்கான்னு சொல்லிருக்காங்களா? 5 மாசத்துக்கு அப்புறமா வந்திருக்கான்னு சொல்லிருக்காங்க. அப்ப 7 மாசம் இருந்திருப்பான், அப்படிதானே? இப்ப ஒரு வருஷத்துக்கு 12, அப்ப 5 மாசத்துக்கு அப்புறம்னா இந்த 5 மாசம் ஃபர்ஸ்ட் 5 மாசம் அவன் பிசினஸ்ல இல்ல, ரிமைனிங் இருக்கிற 7 மாசம் தான் அவன் பிசினஸ்ல இருந்திருப்பான். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் பீரியட், வாணியோட இன்வெஸ்ட்மெண்ட் 55,000, அவனோட டைம் 12 மாசம். சந்தீப்போட இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாது, எக்ஸ், டைம் பீரியட் 7 மந்த்ஸ். சோ ரேஷியோ பாத்துக்கோங்க 11/14. இப்ப கேன்சல் பண்ணிரலாமா, ஒரு 7 7, 2 7 14, ஒரு 11 11, 5 11 55, 5000னு கிடைக்கும். ஓகே, சோ அப்ப என்ன கிடைக்கும், 12 5 60. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் இங்க வந்துரும், இந்த 2 இங்க போயிடும். ஏற்கனவே இங்க 5 into 12 இருக்கு, 60, 60 into 2 12. ஓகே, அப்போ 1,20,000 கிடைக்கும். அப்ப அவன் எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பான், 1,20,000. ஓகே, அப்போ வாணி சந்தீப் இன்வெஸ்ட் பண்ண தொகை எவ்வளவு, 1,20,000. 1,20,000 ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. எந்த 2 நம்பரை நீங்க மாத்துனீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் சால்வ் ஆகும், 14 வந்து ஆன்சரா கிடைக்கும். எந்த 2 நீங்க மாத்துனீங்க அப்படின்னா 14 ஆன்சரா வரும். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. சோ மாத்தி பாருங்க, ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. எட்டு 6 மாத்தினா எதுவுமே நடக்க போறது இல்ல, அப்படிதானே? எதுவுமே மாற போறது இல்ல. சோ ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, பிரேம் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க, 2 and 6. கௌஷிகா மேம் ஆப்ஷன் சி, சுபாஷ் ஆப்ஷன் சி. 2 4 இருக்கு. ஸோ 2யும் 4யும் மாத்தினாலும் எந்த இதுவும் நடக்க போறது இல்ல. ஸோ அப்போ ஆப்ஷன் சி 2 4 மாற்றும் போதும் நமக்கு 14 வர வாய்ப்பு இல்லை. ஸோ ஆப்ஷன் சி 12 and 14 கொடுத்துருக்காங்க. அடுத்து
ஓகே, எல்லாருமே ஆப்ஷன் சி தான் சொல்லியிருக்கீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஒண்ணா எடுத்து போய் சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸாம்ல டைம் எடுக்கும். ஸோ ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி பாருங்க. 8ஐயும் 6ஐயும் மாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 8ஐயும் 6ஐயும் மாத்தினாலும் அதே தான் வரப்போகுது. 8 இன்ட்டு 6 48 தான். 6 இன்ட்டு 8 48 தான். ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குமா? இல்ல. அப்ப அது தேவையே இல்லை. செக் பண்ணவே வேண்டாம். ஏன்னா இங்க 8 இன்ட்டு 6ன்னு போட்டாலும் அதே தான் ஆக போகுது. 6 இன்ட்டு 8ன்னு போட்டாலும் அதே தான் வரப்போகுது. ஸோ அதனால இதை மாத்த வேண்டாம். இப்போ ரெண்டாவது பாருங்க, 2ஐயும் 4ஐயும் மாத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 4 தூக்கி இங்க போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 4 தூக்கி இங்க போட்டேன்னா 48 பிளஸ் 4 வந்து எனக்கு எங்க ஆயிரும்? 52 ஆகிரும். ஆனா எனக்கு வெறும் 14 தான் கேட்டிருக்காங்க. அதனால நான் இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். எனக்கு வரக்கூடிய ஆன்சர் ரொம்ப சின்ன நம்பர் தான் வேணும். இந்த 48 வந்திருக்கு இல்லையா, அந்த 48ஐ எவ்வளவு தூரம் நான் ரெடியூஸ் பண்ணணுங்கிறத பார்க்கணும். 2ஐயும் 6ஐயும் மாத்தணும். ஸோ 2ஐயும் 6ஐயும் மாத்தலாம். ஏன்னா இங்க 6 தூக்கி போட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா இது ரொம்ப ரெடியூஸ் ஆகிரும். இந்த நம்பர் என்ன ஆகிரும்? ரெடியூஸ் ஆகிரும். அப்படித்தானே? அப்ப அதை வச்சு ஆப்ஷன் சி தான் சொல்லிடலாம். ஏன்னா வரக்கூடிய ஆன்சர் வெறும் 14 தான் வரணும். இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பாத்தீங்கன்னா 6 8 48 48ங்கிற நம்பர் இருக்கு. அந்த 48ஐ இங்க கூட்டல் கழித்தல் எல்லாமே பண்ணி 14 நான் கொண்டு வரணும். அப்ப இந்த 2ஐயும் 6ஐயும் மாத்தினாதான் கரெக்டா இருக்கும். அப்ப இது 6ஆல டிவைட் பண்ணும்போது தான் இது சின்ன நம்பரா மாறும். இப்ப மாத்தி பாருங்க, ஆன்சர் கரெக்டா வரும். புரியுதா நான் சொல்றது? இப்ப 8 இன்ட்டு 6 இருக்கா? சோ 8 இன்ட்டு 2 போடணும். 8 இன்ட்டு 2 பிளஸ் 12 டிவைடட் பை 6 மைனஸ் 4. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 14 வரணும். இப்போ 1 6 6 2 6 12. ஸோ நமக்கு என்ன வரும்? நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டேனா? 8 6 16 8 2 16. ஓகே, 4 இருக்கு இல்லையா? 16 16 2 18 18 மைனஸ் 4 14. கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஆக்சுவலா நான் அந்த 4 பார்க்காமலே 16 மைனஸ் 2 14ன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, 16 18 18ல 4 போனா 14. ஓகே, ஸோ ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம குயிக்கா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின். ஸோ இது சயின்ஸ்ல இருக்கிற கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஸோ கொஸ்டின் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே கொஸ்டின் விசிபிளா இருக்கும். ஆன்சர் பண்ணுங்க. பியோட ஆவரேஜ் கண்டுபிடிங்க. ஏயோட ஆவரேஜ் கண்டுபிடிங்க. ஸோ பி டிவைடட் பை ஏ இன்ட்டு 100 போட்டிங்கன்னா அதான் ஆன்சர். ஆப்ஷன்ஸ் எழுதிடுறேன். ஆப்ஷன் ஏ வந்து 73.13, பி வந்து 72.23, சி பார்த்தீங்கன்னா 70.23, டி வந்து 75.13. ஈஸி. பியோட ஆவரேஜ் கண்டுபிடிங்க. அவங்க கொடுத்துருக்க இயர். பிக்சர் கொஞ்சம் ஜூம் பண்ணவா? ஓகே, படம் தெளிவா தெரியுதா? கொஸ்டினை நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ படம் இப்போ தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 2019 21 2022ல பியோட ஆவரேஜ் இருக்கு இல்லையா? பியோட ஆவரேஜ் அதே மாதிரி 2019 21 22 அதுல ஏயோட ஆவரேஜ். ஏயோட ஆவரேஜ் கண்டுபிடிங்க. ஓகே, ரெண்டையும் கண்டுபிடிச்சு பி டிவைடட் பை ஏ, பியோட ஆவரேஜ் டிவைடட் பை ஏயோட ஆவரேஜ் இன்ட்டு 100 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பியோட ஆவரேஜ், அடுத்து ஏயோட ஆவரேஜ் இன்ட்டு 100. ஆன்சர் பண்ணுங்க குயிக்கா. ஈஸியான கொஸ்டின் தானே. பியோடது என்ன வரும்? 200
285 250 ஆட் பண்ணா 5 3 7 735 வரும் பியோட இது. 735 டிவைடட் பை 3 போடும்போது என்ன வரும்? 2 3 6 4 3 12 5. ஸோ 245 கிடைக்கும். பியோட ஆவரேஜ் வந்து 245. அடுத்து ஏயோடது எங்க இருக்கு? 280 400 325 ஆட் பண்ணா 5 10க்கு 0 மறுபடியும் ஒரு 10 1005 டிவைடட் பை 3ங்கும் போது 335 வரும். ஏயோட ஆவரேஜ் 335. அப்புறம் பியோட ஆவரேஜை மேலே போடணும். 245 இன்ட்டு 335 இன்ட்டு 100. ஸோ கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் சம்திங் வரும் ஆன்சர். ரேஷியோ கேட்கல. ஆக்சுவலாக ரேஷியோ கேட்கல. கொஸ்டினை தப்பா புரிஞ்சுட்டீங்களா? ரேஷியோ கேட்கல ரெண்டுக்குமே. ஸோ பர்சன்டேஜ் ஒரு டைம் கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. What percentage of the average sales of industry B to that of A in the years? What percentage of average? Ratio கேட்கல. What percentage of average B to that of A? B யோட average divided by A யோட average into 100 போட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் என்ன வருது? 73.13. ஓகே, சூப்பர். சுபாஷ் 73 சொல்லியிருக்கீங்க. ஓகே, சுப்லட்சுமி மேம் 73.13. ரஞ்சித் ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏல தான் சொல்லியிருந்தேன் நான் 73.13. புரியுதா? பியோட ஆவரேஜ் ஏயோட ஆவரேஜ்ல எவ்வளவு பர்சன்டேஜ்? இதான் கொஸ்டின். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? இந்த கொஸ்டினோட நம்ம கிளாஸை முடிச்சிருவோம். 73.13. ஓகே, சூப்பர். எல்லாருமே இப்போ 73.13 தான் சொல்லியிருக்கீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஸ்டடி த ஃபாலோயிங் பார் கிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். சேல்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஏ அண்ட் பி இன் 7 இயர்ஸ். 2016ல இருந்து 22 வரைக்கும் இண்டஸ்ட்ரி ஏலையும் பிலையும் எவ்வளவு சேல் ஆயிருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரி ஏங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லா டார்க்கா ஷேட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? இது வந்து இண்டஸ்ட்ரி ஏ. இந்த லைட்டா ஷேட் பண்ணிருக்காங்க இல்லையா? அது இண்டஸ்ட்ரி பி. ஓகே, இண்டஸ்ட்ரி ஏல பாத்தீங்க அப்படின்னா 2016 17 22 வரைக்கும் 244 275 இந்த மாதிரி சேல்ஸ் போயிருக்கு. பில பாத்தீங்கன்னா 180 200 170 இந்த மாதிரி சேல்ஸ் போயிருக்கு. இப்ப கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஆவரேஜ் சேல்ஸ். ஓகே, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த சேல்ஸ் இல்ல, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஆவரேஜ் சேல்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி பி to that of A in years 19 21 22. ஓகேவா? சோ இண்டஸ்ட்ரி பி இருக்கு இல்லையா? அதுல 2019 21 22ல உள்ள சேலோட ஆவரேஜ், ஏல உள்ள 19 21 22 இதுல இருக்கக்கூடிய ஆவரேஜ்ல எவ்வளவு பர்சன்டேஜ்னு கேட்டு பியோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் இந்த 3 வருஷத்துல. அதுக்கப்புறம் ஏயோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சு இன்ட்டு 100 போட்டீங்கன்னா அவ்வளவுதான் பர்சன்டேஜ். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்கல. இந்த ஆவரேஜ்ல இந்த ஆவரேஜ் எவ்வளவு, பி ஆவரேஜ் வந்து ஏ ஆவரேஜ்ல எவ்வளவு, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 2019 21 22ஆம் ஆண்டுகளில் தொழில்துறை பியின் சராசரி விற்பனையில் ஏயின் விற்பனையின் சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ பி டு தட் ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்போ பி வந்து 19ல எவ்வளவு இருக்கு? ஃபர்ஸ்ட் பி ஓடது கண்டுபிடிங்க. பி வந்து 19ல எவ்வளவு இருக்கு? பி. சோ இது ஏ, இது பி தானே. சோ அப்ப என்ன வரும்? 200 285 250 இது மூணையும் ஆட் பண்ணணும். ஓகே, அப்ப 200 285 250 ஆட் பண்ணும்போது 5 8 5 13. சோ 735 கிடைக்கும். அப்போ பில 2019 21 22 ஆட் பண்ணும்போது 735 கிடைக்கும் கூட்டுத்தொகை. அப்ப ஆவரேஜ் என்ன வரும்? 735 டிவைடட் பை 3 போடும்போது 2 2 3 6. சோ 4 3 12 5 3 15 கட் பண்ணும்போது 245 கிடைக்கும். அப்ப பியோட ஆவரேஜ் கிடைச்சிருது. பியோட ஆவரேஜ் என்னது? 245 கிடைச்சிருது. அடுத்து ஏயோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஏ வந்து 2019ல எவ்வளவு? 250. 2021ல எவ்வளவு? 400. இதுல 325. 400 பிளஸ் 325 என்ன வரும்? 725 வரும். 725 கிடைக்கும். இங்க வந்து என்ன இருக்கு? 280 இருக்கு. அப்போ 720ம் 280ம் 1000. இங்க 725ங்கிறதுனால 1005. ஓகே, சோ அப்படி மைண்ட்லயே ஆட் பண்ணுங்க. அப்படி ஆட் பண்ண முடியலன்னா 400 325 280 போட்டனால ஆட் பண்ணுங்க. ஏன்னா 400 325 725. அடுத்து ஒரு 280 ஆட் பண்ணும்போது 720 280 ஒரு 1000 ஒரு 5 வேற இருக்கு 1005 போட்டுடலாம்.
அப்போ அந்த ஏக்கு வந்து ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா என்ன வரும் 1005 டிவைடட் பை 3ன்னு போடும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 335 கிடைக்கும் 3 3 9 சோ 3 3 9 5 3 15 அப்போ ஏயோட ஆவரேஜ் வந்து என்ன வந்துரும் 335 கிடைச்சிரும் இப்போ நமக்கு பி டு த டாப் ஏ பி வந்து ஏல எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க அப்போ பி வந்து எவ்வளவு வந்துச்சு 245 ஏ வந்து இப்பதான் கண்டுபிடிச்சோம் 335 இது அதாவது ஏல பி வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க சோ இன்டு 100 போட்டுருங்க ஓகே இப்ப கட் பண்ணா என்ன வரும் 5ஆம் வாய்ப்பாடுல கட் பண்ணலாமா சோ 5ஆம் வாய்ப்பாடுலயா இல்ல டைரக்டாவே கட் பண்ணி விட்டுறலாம் நமக்கு குயிக்கா ஆன்சர் வந்துரும் சோ டைரக்டா கட் பண்ணிடுவோமா இல்லனா சோ உங்களுக்கு கட் பண்றதுக்கு எப்படி ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி பாத்துக்கோங்க சோ 6 5 30 7 5 35 சோ திருப்பி 4 5 20 9 5 45 4900 100 இருக்கும் சோ திருப்பி 7 டைம்ஸ் சாரி 67 போது 7 6 42 7 டைம்ஸ் போகும் 67 இன்டு 7 7 7 49 42 46 469 இருக்கும் சோ 10ல 9 போனா 1 8ல 6 போனா 2 சோ திருப்பி இந்த 0 இங்க இறக்கிக்கோங்க சோ திருப்பி 3 டைம்ஸ் போகும் 6 3 18 சோ 3 டைம்ஸ் அப்போ 73 பாயிண்ட் சம்திங் ஆன்சர் வரும் இத பார்த்தே நாம ஃபுல்லா கால்குலேட் பண்ண வேண்டாம் ஃபுல்லா உட்கார்ந்து கேன்சல் பண்ண வேண்டாம் இத பாக்கும்போதே தெரியுது 7 3s are 31 ஏனா 4 டைம்ஸ் போடும்போது உங்களுக்கு என்ன வந்துரும் 24 ஆயிரும் 6 4s are என்ன வந்துரும் 24 ஆயிரும் அப்ப 3 டைம்ஸ் போட்டா தான் கரெக்ட்டா வரும் அப்ப ஆன்சர் வந்து 73 கிட்ட வரும் அப்ப ஆப்ஷன் பாருங்க 73 கிட்ட வர ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் A மட்டும் தான் அப்ப இதுதான் ஆன்சர்னு சொல்லிரலாம் மத்தத உட்கார்ந்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டாம் அக்யூரேட்டா 73.13 நீங்க சொல்லணும்னு கேட்கல எந்த ஆப்ஷன் கரெக்ட்டோ அதை எக்ஸாம்ல சூஸ் பண்ணனும் அவ்வளவுதான் அதுக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் வச்சு எலிமினேட் பண்ண முடியாது ஏனா எல்லாத்துலயுமே 7 இருக்கு ரெண்டாவது இத பார்த்தோம் அப்படினா 3 வந்திருக்கு அப்ப அந்த 3 வச்சு மத்த மூணையும் நாம எலிமினேட் பண்ணிரலாம் ஆப்ஷன் A தான் கரெக்ட்னு சொல்லிரலாம் ஓகே கிளியரா ஓகே இன்னும் நிறைய क्वेश्चंस இருக்கு இது எல்லாத்தையும் நாளைக்கு கிளாஸ்ல வந்து நாம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே இன்னைக்கு கிளாஸ் வந்து இதோட நாம முடிச்சிரலாம் இன்னைக்கு கிளாஸ்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க கிளாஸ் இதோட முடிச்சிரலாமா வேற எதுவும் டவுட் இருக்கா சோ சிலபஸ் முடிக்கல அப்படின்னா ரெக்கார்டட் கிளாसेसல இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாத்தையும் முடிச்சிருங்க அதுக்கப்புறம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஒரு ஃபோல்டர் கொடுத்திருப்போம் அதையும் தரவா பாத்துருங்க அதுக்கப்புறம் நாம இதுக்கு முன்னாடி கொண்டு போன பழைய லைவ் கிளாஸ் இப்போ நாம கொண்டு போயிட்டு இருக்க லைவ் கிளாஸ் இது எல்லாத்தையும் கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிரலாம் ஓகே ஓகே திருப்பியும் நாளைக்கு கிளாஸ்ல வந்து நாம இது பண்ணலாம் வில்லேஜர்ல both boys and girls are live in ஓகே அந்த क्वेश्चनல டவுட் இருக்கா அது கரெக்ட்டா தான சொன்னோம் एक्चुअली அந்த क्वेश्चनல இந்த மாதிரி டயகிராம் வர வாய்ப்பு இல்ல ஏனா வில்லேஜஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் சில வில்லேஜஸ் வந்து பாய்ஸா இருப்பாங்க சில வில்லேஜஸ் வந்து கேர்ள்ஸா இருப்பாங்க இத வில்லேஜரா எடுத்துக்கோங்க சென்டர்ல உள்ள சர்க்கிள் வில்லேஜர் இத பாய்ஸ்னு எடுத்துக்கோங்க இத கேர்ள்ஸ்னு எடுத்துக்கோங்க அப்ப சில வில்லேஜர் வந்து பாய்ஸா இருப்பாங்க சில வில்லேஜர் வந்து கேர்ள்ஸா இருப்பாங்க அப்படிதானே இல்லனா சில பாய்ஸ் வந்து வில்லேஜ்ல இருப்பாங்க சில கேர்ள்ஸ் வந்து வில்லேஜ்ல இருப்பாங்க அப்படியும் பார்க்கலாம் ஆனா எல்லாமே ஒண்ண தொட்டு போடும்போது சோ இது வில்லேஜ்னு வெச்சுக்கோங்க இத பாய்ஸ்னு வெச்சுக்கோங்க இத கேர்ள்ஸ்னு வெச்சுக்கோங்க இப்போ இத பாக்கும்போது சில பாய்ஸ் கேர்ள்ஸ் சில பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் நாம சொல்ல முடியாது சில கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் நாம சொல்ல முடியாது ஏனா பாய்ஸ் வந்து அது தனி இது தனி இனம் கேர்ள்ஸ் வந்து அவங்க தனி இது ரெண்டு பேருமே மனுஷங்க தான் ஆனா அந்த ரெண்டு பேருமே ஒருத்தர் இது கிடையாது அப்படிதானே சில பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ்னு சொல்ல முடியாது அதனால இந்த இது வராது ஓகேவா சோ பாய்ஸையும் கேர்ள்ஸையும் நம்ம தனித்தனியா தான் இது பண்ண முடியும் இந்த படத்துல ஓகே மேக்ஸ் ரீசனிங் முடிஞ்சதும் நாம ஜிகே அண்ட் ஜிஎஸ் क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே கிளாஸ் இதோட முடிச்சிரலாமா வேற எதுவும் டவுட் இருக்கா யாருக்காவது வேற எதுவும் டவுட் இருக்கா one big circle inside separate circle ஓகே ஓகே திருப்பியும் நாம நாளைக்கு மீட் பண்ணலாம் வேற எதுவும் டவுட்னா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க ஸோ கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதுல பிடிஎஃப்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ அதுல இருந்து நீங்க படிச்சுக்கலாம் ஸோ பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து இருக்கும் ஆப்பு கீழே நம்ம கிளாஸஸ் பத்தின ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ வந்து மறக்காம கொடுத்துருங்க தேங்க்யூ